Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 questions பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படின்னு பார்ப்போம். First question, which startup launched the world's first rocket with a 3D printed engine அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3D அச்சிடப்பட்ட இன்ஜினுடன் உலகின் முதல் ராக்கெட்டை ஏவிய ஸ்டார்ட் அப் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அக்னிகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னிகுல் காஸ்மோஸ் இவங்க தான், சரிங்களா? ஸோ இந்த ராக்கெட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்னிபான் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ ராக்கெட் பேர் வந்து அக்னிபான் அப்படிங்கிறது தான் ராக்கெட் பேட், பேர். ஸோ லான்ச் பேட் எங்கிருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்ரீஹரிகோட்டால லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீஹரிகோட்டால இந்தியாவோட முதல் தனியார் ஏவுதளம் அப்படிங்கிறது இருக்கு, ஓகேவா? அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனுஷ் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இந்த தனுஷ் அப்படிங்கிறது யாரோடதுன்னா இந்த அக்னிகுள்ளோட தான், ஓகேங்களா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் லான்ச் பேட் எங்க இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டால. ஸோ அதனுடைய பேர் தனுஷ், அதுவும் இவங்களோட தான். ஸோ அங்க வச்சு தான் இந்த அக்னிபான் அப்படிங்கிற ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3D பிரிண்டட் இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்னிலெட் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் இன்ஜின், இதுக்கு பேர் வந்து அக்னிலெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஜின்ல ஒரு இன்ஜின் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபியூவல் இருக்கும் இல்லையா? ஸோ இதனுடைய ஃபியூவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எரிபொருள் செமி கிரியோஜெனிக் லிக்விட் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ செமி கிரியோஜெனிக் லிக்விட் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையா இந்த செமி கிரியோஜெனிக் லிக்விட் இன்ஜினை பயன்படுத்தி ஏவப்பட்ட ராக்கெட்டா எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அக்னிபான் அப்படிங்கிற ராக்கெட் தான். அந்த அக்னிபான் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா அக்னிகுள்ளோடது, ஓகேவா? முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, விச் இந்தியன் பீஸ் கீப்பர் ரிசீவ் த யுனைடெட் நேஷன்ஸ் மிலிட்டரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்ட் ஃபார் 2023 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2023 ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகளின் ராணுவ பாலின வழக்கறிஞர் விருது பெற்ற இந்திய அமைதிப்படை வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராதிகா சென். இவங்க வந்து இந்தியன் பீஸ் கீப்பரா இருக்காங்க. அதாவது அமைதி, ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்குது, ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா ஒரு நாட்டில் அங்க ஐநாவோட அமைதிப்படை அப்படிங்கிறது போவாங்க. ஸோ அதுல இந்தியாவை சேர்ந்த ஒரு டீமும் வந்து போயிட்டே தான் இருப்பாங்க எப்பயுமே, சரியா? ஸோ அந்த வகையில் இந்த டீமை யார் லீட் பண்ணியிருப்பாங்கன்னா ராதிகா சென் அப்படிங்கிறவங்க தான். இவங்களுக்கு கீழே ஒரு 30 பேர் வந்து பணியாற்றி இருப்பாங்க, 20 பெண்கள் 10 ஆண்கள். அவங்களோட அந்த டீமை லீட் பண்ணது மேஜர் ராதிகா சென். மேஜர் அப்படிங்கிற அந்தஸ்துல இருக்காங்க ராணுவத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ எங்க இந்த பீஸ் கீப்பிங் மிஷன் இருந்துச்சு அப்படின்றது கூட கேட்கலாம். காங்கோல தான் அவங்களோட அந்த பீஸ் கீப்பிங் மிஷன், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கோ அப்படின்னு நாட்டில் தான் இருந்திருப்பாங்க, சரியா? ஸோ அடுத்தது, The state song of Telangana was written by அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெலுங்கானா மாநில பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தேஸ்ரீ அப்படிங்கிற இந்த நபர் தான் எழுதியிருப்பாரு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய ஜெய ஹே தெலுங்கானா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஜெய ஜெய ஹே தெலுங்கானா அப்படிங்கிற அந்த பாடலுக்கு யார் எழுதியிருப்பாங்கன்னா அந்தேஸ்ரீ அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ அந்த பாடலை யார் இசையமைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் ஆஸ்கர் அவார்டு கூட வாங்கியிருப்பார் கீராவாணி அப்படிங்கிறவர், ஓகேவா? ஸோ இவர் தான் அந்த பாடலுக்கு இசையமைச்சர். அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காரு, ஓகேவா? ஸோ அடுத்தது, known as social reformer and philosophical princess of religion, her 300th birth anniversary will be observed on May 31, 2024. ஓகேங்களா? ஸோ அந்த நபர் யாரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சமூக சீர்திருத்தவாதி மற்றும் சமயத்துறையின் தத்துவ இளவரசி என அறியப்படுகிறார். இவரின் 300வது பிறந்த நாள் May 31, 2024 அன்று அனுசரிக்கப்பட உள்ளது. அந்த நபரை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாதா அகில்யாபாய் அப்படிங்கிற இவங்கள தான், ஓகேங்களா? ஸோ இவங்களை பற்றின விஷயங்களை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்திருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் இந்த அகில்யாபாய் அப்படிங்கிறவங்களை பற்றி. ஸோ நம்ம டிஎன்ஏல பார்ப்போம் இதை பற்றி, சரிங்களா? இவங்களை பற்றி. அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். டோட்டல் லென்த் ஆஃப் ஈஜிப்ட் காசா பார்டர் 14 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பிலடெல்பி காரிடார் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மைக்ரேஷன் காரிடார் பிட்வீன் ஈஜிப்ட் அண்ட் காசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ தமிழில் பார்ப்போம். எகிப்த் காசா எல்லையின் மொத்த நீளம் பார்த்தோம்னா நமக்கு 14 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பிலடெல்பி காரிடார் என்பது எகிப்துக்கும் காசாவிற்கும் இடையே உள்ள ஒரு முக்கியமான இடப்பெயர்வு நடைபாதை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? மைக்ரேஷன் காரிடார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா 14 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கரெக்ட் தான், ஓகேங்களா? இந்த பிலடெல்பி காரிடார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில நாடுகளுக்கு இடையில இந்த காரிடார்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஓகேங்களா? US மெக்சிகோ மைக்ரேஷன் காரிடார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. நமக்கு அதிகமான மைக்ரேஷன் அங்கே நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த இஸ்ரேல் தாக்குதல்னால காசா மக்கள் அடிக்கடி எப்படி ஈஜிப்துக்குள்ள அகதிகளா போவாங்கன்னா இந்த பிலடெல்பி காரிடாரை யூஸ் பண்ணி தான் போவாங்க, ஓகேவா? ஸோ இந்த பிலடெல்பி காரிடார் அப்படிங்கிற இந்த பகுதியை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நேற்று வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுதான் இஸ்ரேல் இப்படி இருக்காங்கன்னு வைங்களேன்.
ஸோ இதுதான் நம்ம காசா அப்படிங்கிற பகுதி சொல்றோம். ஸோ இந்த சின்ன போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த பிலடெல்பி காரிடார் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம நமக்கு காசாவுக்கும் ஈஜிப்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்டர், ஓகேங்களா, இந்த ஒரு 14 கிலோமீட்டர் பார்டரை வந்து ஃபுல்லா யார் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா, யாரோட கட்டுப்பாட்டில் இப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம் பிலடெல்பி காரிடார் அப்படிங்கிறது. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா இரண்டும் சரி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.